மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், பலமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா சாமி அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்போம். கஷ்டமோ வரட்டும், நஷ்டமோ வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து வந்தால் பரவாயில்லையே. அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த 2024 தான் நம்மளை வச்சு செஞ்சுது. இந்த 2025 ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம். நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது, இந்த மாதமே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் பெருசாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பரீட்சை எழுதுவோம், முதல்ல மெதுவாக எழுதுவோம், தெரியாத கேள்விக்கு எல்லாமே பதில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் பார்த்தோன்னா வேகமாக எழுதியிருப்பான். ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அது என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறக்கப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்குமே சில மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. பல பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியாக அமையுமா, வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள், சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை போற்ற போராட்டம் எல்லாமே எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நவ கிரகங்களினுடைய அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த மாதத்தோட பலன்கள் பார்த்தோன்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் விரிவாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கிற இல்லையா, அந்த உழைப்புக்கேற்ற பலன் அதிகமாகவே கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுடைய நினைப்பு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறேன், நானும் எல்லா விதத்துலேயும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன், பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கை கையில் இல்லை, மாடு மாதிரி உழைச்சும் 10 பைசா கையில் நிற்கலன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கும் அதிகமாகவே பலன் கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க, ரொம்ப நாளாக இல்லை, சரியான வேலையும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்குங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில் நம்ம இருக்கோம், வேலை மாறலாமா, இல்லை இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு நல்லா ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில் நம்ம இருக்கோம், வேலை மாறலாமா, இல்லை இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு நல்ல பெட்ரு பொசிஷனில் நல்ல சம்பளத்தோட இடம் இருக்குது, அங்கே மாறலாமா, இல்லை இதை விட அது நமக்கு ஒன்றும் சிக்கலை கொடுத்துருமோ, அப்படி எல்லாமே பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாங்க. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான அமைப்பை கொடுக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வேலை அமைப்பும் இருக்குங்க, வெளியூருக்கு போய் அங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குங்க. இதை விட உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இல்லை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மாறிடலாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான அமைப்பில் இருக்குது. நீங்கள் வருத்தப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இத்தனை மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்களா, அதுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நாட்கள் கட்டாயமாக இருக்க போகுதுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இந்த தருணத்தில் ஓம் முருகப்பெருமானே போற்றின்னு அவரோட நாமத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நிறைய விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து பறந்துக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்கும். சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இனி உங்களுக்கு கரெக்டான விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக கொடுக்க போகிறாருங்க. மிதுன ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிகர் பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. இவங்களை நினச்சா மற்றவங்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகளையும் செய்ய முடியுங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைன்னு நினச்சா இங்கே என்னதான் முட்டி மோதினாலும் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா உதவி கூட கிடைக்காது. இந்த விஷயம் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய குணம் என்ன அப்படின்னா இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலப்பா, என்னோட வேலையை நான் பார்க்குறேன், உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வாழுவீங்க. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவங்களை பற்றின புரிதலே கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே தனிமையாக இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. சந்தோஷத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, கஷ்டத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதனால் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தமான சூழ்நிலைக்கு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் இவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, இதுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட எல்லாருமே அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்குவாங்க. இதனாலேயே பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் இதுக்கு என்ன உணர்ச்சி இருக்குது, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னலாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட காரியம் சாதிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. மிதுன ராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா, இவங்க என்னதான் வெளிப்படையாக பேசாட்டியோ பரவாயில்ல, செயல்பாடுகளில் வெளிப்படையாக இருந்துருவாங்க. இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்தவங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருங்க. இதன் காரணமாகவே நிறைய இடங்கள்ல தோத்து நின்றுருப்பீங்க, நிறைய துரோகங்களை தாங்கியிருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க அடித்தா கூட நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லாதவங்க இவங்க. இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு புள்ளப்பூச்சி அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிதுன ராசிக்கு வளம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கதாங்க செய்யுது. ஏன் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஒருவேளை நம்ம கோபத்தை காட்டிட்டா நம்மளை தப்பான ஆள் அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்குவாங்க. மற்றவங்களுடைய கிரெடிட்ஸ் நீங்கள் வேலை பார்க்காதீங்க, ஓகேங்களா? உங்களுடைய குணத்தை கடவுள் கொடுத்து அந்த கேரக்டரை நீங்கள் பொத்தி பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் இந்த கலியுகத்தை வாழ்க்கையை வாழ முடியுங்க. ஸோ மாற்றம் பிறக்கணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயும் இருக்கணுங்க. இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லை, வேணும் வேண்டாம், வலிக்குது வலிக்கலை இப்படி சொல்லி பழகுங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலை இப்படி சொல்லி பழகிட்டாகவே மிதுன ராசிக்கு வெற்றி நிச்சயங்க. ஸோ உங்களை பற்றி நிறைய பேசி இருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும். எல்லாமே மாறுற காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு தங்கமாக இருக்க போகுதுங்க. கணவன் மனைவி கூடைய நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்தினனுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் கூட போகுதுங்க. அடுத்தது மிதுன ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் விடாமுயற்சியோடு செஞ்சீங்கன்னா மட்டும் போதுங்க,
மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். சாதகமான பலன்கள் இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது திருப்தியாக தருங்க. கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கு வன்மையால் எல்லா விதங்கள்லேயுமே நன்மைகள் இருக்குங்க. முக்கியமாக பணவரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தருங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கிடைக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி முன்னேற்றம் இருக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்று வாழ்வோங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க. அதுக்கு அடித்தளமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுதுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வர போகிறாங்க.